எவன் உசுர் எங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஏன் உசுர் இருக்கிறது இங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே எடிட் கிரியேஷன். நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோ எடிட்டிங்க எப்படி உங்களோட இமேஜஸ் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மேலே ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க எடிட்டிங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் வந்து இன்புட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டு. அந்த 2 ப்ரீசெட்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லேயர்லாம் ஆட் பண்ணியிருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒவ்வொரு பீட் லைனுக்கு கீழேயும் அந்த இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் போதும், ஒரு சூப்பரான வீடியோ வந்து ரெடியாகி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரெட் கலர் பீட் லைன் இருக்கும், அது கீழே நம்ம இமேஜஸ்லாம் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறதுக்காண்டி தான் நான் இது வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிங்களா போதும், ஒரு சூப்பரான வீடியோ வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பீட் லைன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்ப்ரஷன் ஏரியா வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைன் இருக்கும், அந்த டைம்லைன் முடியுது வரைக்கும் நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப் லேயர் வந்து நான் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லேயரை வந்து கிளிக் பண்ணி கீழே இருக்க அந்த எடிட் குரூப் போயிட்டு இதில் ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அந்த ஸ்டார் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இமேஜ் தான் செலக்ட் பண்ணணும் இல்லை, வேறு இமேஜ் கூட செலக்ட் பண்ணலாம். நான் அதே இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்து செலக்ட் ஆகிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து குரூப் லேயரில் ரெண்டாவதாக இருக்கும், அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி அதே ப்ராசஸ் தான், கிளிக் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அதே இமேஜை பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்து செலக்ட் ஆகிரும். நீங்கள் தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 3வது ஒரு லேயர் இருக்கும், அதே ப்ராசஸ் தான், அந்த லேயருக்கும் செட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3வது ஒரு லேயர் இருக்கும், அதே ப்ராசஸ் தான் அடுத்த இதுக்கும். அந்த இதை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டைம் லைனுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இந்த 2க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம அடுத்து இருக்கக்கூடிய அந்த டைம் லைனுக்கு கீழே நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இமேஜை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய டைம் லைன் கீழே பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரியில் இருக்கக்கூடிய அதே இமேஜை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்ப்ரஷன் ஏரியா வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டைம் லைன் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயருக்கு கீழே இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதே இமேஜ் வந்து ஆட் பண்ணி
மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்ப்ரஷன் ஏரியா வந்து கிளிக் பண்ணி இமேஜ் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி அந்த லேயரு கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி கீழே அந்த லேயரு கீழே லாஸ்ட்டாக வந்து செட் பண்ணிவிட்டு தேவையில்லாத பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லேயருக்கு உள்ள இமேஜ் இருக்கிற மாரி வந்து கரெக்டாக வந்து செட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி செட் பண்ணிட்டோம். இதில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? எஃபெக்ட்ஸ் எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வெளிய வந்துருங்க. வெளிய வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து குடுத்துருப்பேன். அத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில வந்து பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் வந்து நான் குடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்ட வந்து கிளிக் பண்ணி கீழ எஃபெக்ட் போயிட்டு 3 டாட்ட கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ட வந்து கிளிக் பண்ணி இப்போ நம்ம வெளிய வந்துரலாம். வெளிய வந்துட்டு அந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம டைம்லைன்ல செட் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்ட வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸ் தான் அடுத்த லாஸ்ட்டா உள்ள இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து வெளிய வந்துருங்க. வெளிய வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி, இதில உள்ள அந்த 2வதா இருக்கக்கூடிய எஃபெக்ட்ட வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு காப்பி எஃபெக்ட்ட வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. வெளிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட்டா நம்ம பீட் லைன் கீழ வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். லாஸ்ட்டு இமேஜுக்கு முன்னாடி. அந்த இமேஜ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இத வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு 3 டாட்ட கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, எஃபெக்ட் வந்து இதில வந்து பேஸ்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான். நம்ம ரொம்பவே சிம்பிளா எடிட் பண்ணி முடிச்சுட்டோம் வீடியோவ. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் ஐகானை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி மாஸா வீடியோ எடிட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுட்டு, மறக்காம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோஸில் சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டாட்டா பாய் பாய்.